கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போதும். ஏன்னா வந்து லேடிஸ்க்கான ஒரு ஜுவல்லரி மேட்டர் அப்படின்றனால கண்டிப்பாக லென்த்தாக போகும். இப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் வந்து ரேட்டோட சொல்கிற ஒரு வீடியோவாக இருக்கும். நல்லா இருக்கு கலெக்ஷன். அதனால் எம்ஆர்பியே போட்டு அப்படியே போட்டு அப்படிங்கும்போது இன்னைக்கு 60 ரூபா, நாளைக்கு 100 ரூபா வெள்ளி ரேட் ஆனா அந்த 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவாங்க. சில்வர் ஜுவல்லரி தான். மேடம் ஒண்ணே ஒன்று போடுங்க உங்களுக்கு அழகா தான். மேடம் இங்கே பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுங்க. சும்மா நீங்க சூப்பர். ஸோ வெட்டிங் செட் இருக்கு அப்படின்னு காட்டினல அதை பார்த்தோன்னே வந்து சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் வந்து இயரிங் எல்லாம் கழட்டின்னு இருக்கேன். செம்ம அழகா இருக்கு பாக்குறது. நிறைய ஜுவல்லரி பார்த்து வச்சிருக்கேன். அதை ஒண்ணுனா போட்டு காமிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இன்னைக்கு வந்து சாரீ எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு எல்லாருமே யோசிப்பீங்க. அதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். லேடிஸ்க்கு வந்து அதுவும் ஒரு ஜுவல் லவர்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்க போது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தூத்துக்குடி பற்றி நாங்கள் போடுற வீடியோஸும் அதே மாதிரி எங்களுக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த சில்வர் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு செக்ஷன் தான் இன்னைக்கு வந்து கிராண்ட் ஓப்பனிங் நடக்க போகுது. ஏன்னா நேற்றே வந்து லைவ் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இங்கே வந்து லைவ் போட்டோம் அப்படின்னா எல்லாருமே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க இன்னைக்கு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டோம் எல்லாருமே அலௌடா அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டோம். எல்லாமே ஓகேன்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்த்த உடனே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ என்ன இனாக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளோட சேட்டைகளை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு யார் வர போகிறாங்கன்னா நம்ம தூத்துக்குடியோட ஃபேமஸ் டாக்டர் ராஜகோபாலன் டாக்டரோட மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராஜகோபாலன் மேடம் தான் இன்னைக்கு வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இந்த இனாக்ரேட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது வந்து டீட்டெயிலாக இதை பற்றி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போதும். ஏன்னா வந்து லேடிஸ்க்கான ஒரு ஜுவல்லரி மேட்டர் அப்படின்றனால கண்டிப்பாக லென்த்தாக போகும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸும் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அதை மட்டும் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்பீங்க. அதுக்காகவே நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து முழுசாக புரியும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லரிலையுமே அந்த ரேட்டு அண்ட் தென் கிராம் எல்லாமே வந்து டேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் வந்து ரேட்டோட சொல்கிற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
சில்வர் பியூர் சில்வர் மேலே கோல்டு ஃபார்ம். இந்த ஸ்டோன் எல்லாமே ரியாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. நம்ம கோல்டில் யூஸ் பண்ணுற அதே ரூபி, எமரால்டு, குந்தன், கெம்பிள் எல்லா வகை ஸ்டோனையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த குந்தன் ஜுவல்லரியிலலாம் இப்போ அந்த 100% ஸ்டோன் வெயிட்லாம் கிடைக்க மாட்டேங்காங்களே தங்கத்தில். அந்த டிசைன் அப்படியே நாங்கள் கோல்டில் கொண்டு வந்தோம். எல்லாமே மேட்சிங் செட்டோட கொடுத்துருக்காங்க. தங்கத்தில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி வெள்ளியிலே ஒரு செட். இந்த செட்னா என்ன ரேட் ஆகும்? மாலை நெக்லஸ் சேர்த்து ஒரு 80,000 ரேஞ்சு வரும். ஆனால் ஒர்த்தபுளாக இருக்கும். நமக்கு வந்து அது ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பாலிஷ் போகாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கும். இது போட்டுங்க. ஒரு ஆள் மேடம் ஒன்று போடுங்க உங்களுக்கு அழகாக தான். முன்னாடி மேடம் இங்க பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுங்க. ஸ்டைல் பண்ணுங்க. இவ்வளோ அழகாக போட்டு அழகா இருக்கு. ட்ரெய்லரோட அந்த சேஞ்ச் தெரியும். நல்லா இருக்கு. இது எவ்வளோ இருக்கு? ஒரு கோல்டு போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா இருக்கு. இது நம்பவே முடியல. சில்வர் ஜுவல்லரி தான். போட்டோன்னே தெரிஞ்சுது. ஒட்டியானலாம் பார்த்தா சூப்பர். மேடம் ஒட்டியான செட்லாம் எடுத்து 41 ரூபா அந்த மாதிரியா இருக்கு. அப்படியே இருக்கும்ல ஒன்றா? அப்படியே பாலிஷ் பண்ணால் பண்ணிக்கலாம். எப்போ நானும் பண்ணிக்கலாம். பாலிஷ் அவ்வளோ ஈஸியாக போகாது. அவ்வளோ ஈஸியாக போகாது. சேம் கோல்டு ஒர்க்மேன்ஷிப் தான். என்ன இதில் பெனிஃபிட்னா நம்ம இப்போ ஃபிக்ஸட் ரேட்டாக போட்டுடணும். நாளைக்கு வெள்ளி ரேட்டு கூடினாலும் அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். நாங்கள் என்னென்னா இந்த ரேட்டு கூட்டிகிட்டு இருக்கோம் வெள்ளி, அதனால் இந்த பீஸ் அன்னன்னைக்கு ரேட்டுன்னு போட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். அப்பப்போ ரேட் மாறிட்டே இருக்கும். அதனால் எம்ஆர்பியாக போட்டுருவோம். அப்படியே போட்டு அப்படிங்கும்போது இன்றைக்கி 60 ரூபா, நாளைக்கு 100 ரூபா வெள்ளி ரேட் ஆனாலும் அதே ப்ரைஸ். அந்த 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஒரு இது. அதுபோல் இந்த ஸ்டோன்ஸுக்குமே கழிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால வெள்ளி ரேட்டுக்கே வாங்கிக்கிறாங்க. மருமக கடைக்கு கொடுத்தீங்க. ஐயோ அப்படி சொல்றீங்க. நிஜம்டா. நிஜம்டா. அதெல்லாம் கடவுள் வணக்கம் மேடம். ஹலோ. ஏமா மாஸ்க் எடுங்க. மாஸ்க் எடுங்க. உங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு ஹை ஃபை அடிங்க எனக்கு. சும்மா நீங்க. சூப்பர். நீங்க வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். ஆமா எங்களுக்கும் தெரியாது. பாப்பாங்க இன்னைக்கு வரல. அவ கியூட். ஒரே ஒரு தடவை அந்த பட்ஜெட்டை பார்த்தா எஸ்டிஆர் ஃபங்க்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வந்து விஷ் பண்றேன். என்ன அதாவது அவளுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா திரும்ப விட மாட்டான். வந்து கூப்பிட்டு விஷ் பண்றான். சரி அப்போ தாய் போல பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நன்றி. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண், பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆணுங்கிற மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு ஆண் பெண்ணும் நிகர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். கோல்டுல இந்த மாலை எடுக்கிறதா எவ்வளவு வருமா? 11,50,000. இப்போ இது எவ்வளவு? அது 49,000. 50,000 ரூபாய். ஆன்டிக் சில்வர் நகையோட சிறப்பு என்னன்னா, தங்கத்துல என்னென்ன மாடல்கள் வருதோ அதை அப்படி தத்துருவமா வெள்ளியிலையும் கொண்டு வரது தான் இதோட சிறப்பு. இது வந்து இந்த ஆன்டிக் சில்வர் ஐட்டத்துல செஞ்ச நகை. இப்போ இது மேடத்துக்கு மட்டும் இந்த மாலையில தங்கத்துல இந்த மாலையை எடுக்கிறா இருந்தா கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் வருது. 11 லட்சம் ரூபாய் மாலையை வெள்ளியில இந்த நகை செஞ்சதுனால இதோட மதிப்பு 50,000 முடிஞ்சிருக்கு. இது ஒரு அக்கேஷனுக்கு போறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்கும். இந்த ப்ராடக்டை ஏன் கொண்டு வந்தோம்னா, எல்லாரும் வாங்குற விலையில ஆன்டிக் நகைகள், ஆன்டிக் நகைகள் தங்கத்துல தேர்வு செய்யறதா இருந்தா, இப்ப மேடம் போட்டிருக்கிற நகையை வாங்குறதா இருந்தா 11 லட்சம் ரூபாய். இந்த 11 லட்சத்தை வெறும் 50,000 நம்ம வாங்கிடுறோம் வெளியில செஞ்சதுனால. மக்கள் வந்து இன்னைக்கு ஏக்கம், நம்ம இப்படிலாம் நகை போடாமலே ஏக்கத்தை தவிர்க்கிறதுக்காக நாங்க இந்த இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதாவது ஆன்டிக் டிசைன் வந்து கோல்டுல எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா வந்து விலைய பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க முடியல அந்த அப்படின்னு வாங்க முடியாது அப்படின்னு அதற்காண்டி தான் இதை நாங்க தேர்வு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். எல்லோருக்கும் அந்த ஆன்டிக் நகைகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க இந்த இதை உருவாக்கியிருக்கோம். இப்ப அணிகிற நகை வந்து இப்ப தங்கத்துல இதை வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வருது. அந்த 8 லட்சம் ரூபாய் எவ்வளவு வருது? 28,000 நமக்கு வெள்ளியில செஞ்சதுனால வெள்ளி 28,000 முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா மக்களும் இதை வாங்கி இதுல பயன்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி தான் நாங்க இந்த அறிமுகத்தை செய்துள்ளோம். மக்கள் அனைவரும் வாங்கி பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சவுத் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியை வந்து நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ், அதாவது சில்வர் ஆன்டிக் கலெக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் நம்ம தூத்துக்குடி மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நார்மலாக வந்து நகை வாங்குவோம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஆன்டிக் ஒரு அம்மன் வச்ச மாதிரி, ஒரு சரஸ்வதி வச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆன்டிக்ல நம்ம பார்க்கும்போது நம்மளால வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் பட் இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரியான சில்வர் ஆன்டிக் கலெக்ஷன்ல கோல்ட் பிளேட்டட் போட்டு வரும்போது எல்லாரும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் மார்களுக்குமே பரவாயில்ல, காசு கம்மியா இருக்கு, நம்ம நிறைய வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷமே கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ ஓப்பனிங் வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு என்ன அப்படின்னா உள்ளே வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு இது காட்டிடலாம், ஒரு ரவுண்ட் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் வந்து லேடிஸ் அப்படின்னாலே ஜுவல்லரி ஐட்டத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக போட்டுப்பேன். அதுதான் இன்னைக்கு சாரி எல்லாம் வேற கட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி. அதனால வந்து ஓவராலாக ஒரு ரவுண்ட் பாருங்க, பார்த்துட்டு நான் அதில் ஒரு சின்ன சின்ன செலக்டிவாக வந்து பார்த்து வச்சிருக்கேன். அதை மட்டும் எப்படி இருக்குன்ட்டு அம்மாவுக்கும் எனக்கு நான் வச்சு பார்க்க போகிறேன். அப்பத்துலேருந்து வாயை மூடுனவங்க தான், திறக்கவே இல்லை, திறக்கவே இல்லை. அதனால சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஓவராலா வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன் இந்த சில்வர் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லாங் ஆரம் மாதிரியும் இருக்கும், அண்ட் தென் பெண்டன்ட் செயின் மாதிரியும் உங்களுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. வித் ரேட்டும் உங்களுக்கு கிராமும் ரெண்டுமே சேர்ந்து இந்த டேக்ல இருக்கும். நீங்க வந்து யாருக்கிட்டையும் ரேட்டு கேட்க அவசியம் இல்லை. அண்ட் தென் வந்து பேங்கிள் வெரைட்டியும் இருக்கும், செயினுக்கு மேட்சான பேங்கிள்ஸும் இருக்கும். நீங்க செப்பரேட்டா தனியா பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் பேங்கிள்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி இந்த முத்து வச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லா இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாகா டிசைன்ல அந்த மாதிரி பேட்டர்னும் இருக்கும். அண்ட் ரொம்ப ட்ரெடிஷனலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷனலான ஒரு நெக் பீஸும் உங்களுக்கு இருக்கு. அதாவது ஆன்டிக் இருக்கு, அந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, அண்ட் தென் வந்து ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு உட்காந்து பேசாலே நினைப்பீங்க, நிறைய பார்த்தோன்னா அது கூட உட்காரணும் ஒரு சின்ன ஆசாரால வந்து கூட உட்காந்துட்டேன். இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூபி, எமரால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி 3 லேயர் ஆற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த நெக்லஸ் ஃபுல்லாமே வந்து இந்த சைடு தனியா வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து ரூபி அண்ட் தென் இது வந்து எனாமல், ஓகேவா. ஸோ இது வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி லாங் ஆற மாதிரி அது கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி லாங் ஆரமாவும் உங்களுக்கு இருக்கும். சரியா, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா ஃபுல்லா மிக்ஸ்டா தான் இருக்கும். கோல்டுல வந்து ஆன்டிக் டிசைன் நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப சோகத்துல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் இல்லாம நகை பிரியர் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்து வைப்பாங்க. கோல்டுலயா இருக்கட்டும், நார்மலா அவங்க இமிடேஷன் வாங்குறவங்களா இருக்கட்டும், நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து இப்போ நான் வந்து செலக்டிவா ஒரு இதை எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதான் ட்ரை பண்ண போறேன். எஸ், ஆன்டிக்ல வந்து குந்தன் செட். ஓகே ஓகே, ஃபயர்ஸ் எல்லாமே ஹேங்கிங். குந்தன் செட்ல வந்து இந்த சின்ன சின்ன முத்து மாதிரி எல்லாமே சைடுல வந்து தொங்குற மாதிரி இருக்கு. இந்த டிசைன் ஆன்டிக் டிசைன்ல வந்து ஃபுல்லா லக்ஷ்மி இருக்காங்க. இந்த சைடுல ஃபுல்லா லக்ஷ்மி ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு. அது போட்டு காமிங்க. கீழே வந்து டாலர் தனியா, அதாவது இந்த பெண்டன்ட் தனியா, மேல நெக்லஸ் தனியா, பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செயினோட இருக்கு. இது ஃபிக்ஸ்டு எம்ஆர்பி பிரைஸ். இது எப்படி இருக்கு, அதாவது நிறைய ஜுவல்லரி பார்த்து வச்சிருக்கேன், ஒன்றுனா போட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இதோட வெயிட் வந்து 168 கிராம்ஸ், ரேட் வந்து 59,611 இதோட வெயிட். ஆக்சுவலா இதோட வெயிட்டும் பிரைஸ் ரெண்டுமே வந்து இதுல இந்த டேக்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்தாக்காது, தனித்தனியா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், செட்டா வேணாலும் வச்சுக்கலாம். சோ இது வந்து டாலர் செயின் மாதிரி எனக்கா டாலர் மட்டும் தனியா ஒரு நிமிஷம். ஸோ டாலர் செயின் மாதிரி இருக்கு. இந்த செயின்ல ஃபுல்லாமே வந்து முத்து வச்சிருக்காங்க. 3 லேயர் செயின் இருக்கு, தெரியுதா. 3 லேயர் செயின் மாதிரி வச்சு கீழே நீங்க சப்போஸ் டாலர் வேற போடணும் அப்படின்னாலும் நம்ம வேற மாத்தி போட்டுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பீகாக் டிசைன் இருக்கு. கீழே ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி சூரியன் மாதிரி வந்து சின்ன சின்ன முத்து வச்சு மேல வந்து பீகாக் டிசைன் அந்த ஆன்டிக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் செயின் மாதிரி இருக்கும், அதாவது 3 லேயர் வச்ச மாதிரி, அதாவது கீழே மட்டும் 3 லேயர் வச்ச மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. மேலே வந்து அந்த ஆன்டிக் டிசைன்ல வந்து அந்த பீகாக்கோட தலை, அந்த தோகை எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இது வந்து நார்மல் லாங் ஆரம், அதாவது இதுவும் ஸ்டெப்பாக தான் இருக்கும், இதுவும் நார்மல் லாங் ஆரம் தான். இது ரெண்டுமே தனித்தனியாக தான் நம்ம பேர் பண்ண முடியும். இதை போட்டுட்டோம் அப்படின்னா இது மட்டும் தான் போட முடியும். இது போடும் போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளா சின்னதா ஒரு நெக்லஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதை வந்து நான் போட்டு பார்க்குறேன்.
இதோட வெயிட் வந்து 96 கிராம். எஸ், 96 கிராம் 0.6333 போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து 26,043 rupees. ஓகேவா? இது வந்து ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றனால எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது இப்படி போட்டால் தான் இந்த ஆன்டிக் அந்த பீகாக்கு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் ஆரம், அந்த 3 லேயர் ஸ்டெப் ஆரம் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த 2 சைடும் அழகா வந்து டாலர் மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ இந்த நெக்லஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, எனக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தூத்துக்குடியில் அன்னை ஜுவல்லர்ஸ் வந்து இது நம்மளுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் உண்டு. முக்கியமா அதான் சொல்லணும். சப்போஸ் இதை வாங்கிட்டு நீங்க சப்போஸ் ரீவேல்யூவேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அன்னைக்கான வெள்ளி என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதை எடுத்துப்பாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அதாவது சப்போஸ் அதாவது 1 year இதுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு கலர் போயிடுச்சு அப்படின்ற போது நீங்க அதே மாதிரி கோல்ட் பிளேட்டடை வந்து நீங்க ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கோல்டுல இருக்கிற அந்த ஆன்டிக் கலெக்ஷன், ஆன்டிக் டிசைனுக்கு ஈக்குவலா இங்க ஒரு கலெக்ஷன்ஸ், அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து இந்த வசுந்தரா ஆன்டிக் சில்வர் கலெக்ஷன்ஸ்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து நெக்லஸ், ஆரம், அதுக்கப்புறமா பேங்கிள் மூணுமே காமிச்சேப்பா இதுக்கு கம்மல் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க. ஸோ அந்த கம்மல் வந்து தனியா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நார்மல் சின்ன ஜிமிக்கில இருந்து அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ரூபி, எனாம்பு அப்படின்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு பெரிய ஜிமிக்கிஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து நார்மல் இயரிங்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா மேல வந்து இந்த ஆன்டிக் டிசைன்ல கீழே வந்து இந்த ஒரு கூண்டு ஜிமிக்கின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட்லாம் வரும். ஸோ அதுல வந்து இந்த சின்ன சின்ன பீட்ஸ் தொங்குற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. அதாவது இதை வந்து நார்மலா நீங்க வியர் பண்ணாலும் வியர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் நெக்லஸ் கூட பேர் பண்ண போறேன் அப்படின்னாலும் பேர் பண்ணிக்கலாம். குட்டி பசங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தேடுவோம், அதாவது ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த சில்வர்லயே வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சின்ன நெக் பீஸ், அதாவது குட்டீஸ்ன்னு சொல்ல முடியாது, குட்டீஸும் போட்டுக்கலாம். இப்போ லேட்டஸ்டா அந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களுக்குமே இது வந்து யூஸா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவங்க உள்ள வச்சிருப்பாங்க, அதாவது பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பாக்குறதுக்கு ரொம்ப எலைட்டா அழகா இருக்கும். ரேட்டோட கிராமோட எல்லாமே உங்களுக்கு வந்து எம்ஆர்பியோட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது குழந்தைங்களுக்கான சோக்கர் குட்டியா அழகா இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்குன்னு சொல்ல முடியாது, குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு போடும் போது இந்த சின்ன நெக் கிட்ட மட்டும் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது ஃபுல்லாமே வந்து டோட்டலா வெட்டிங் செட், அதாவது வெட்டிங் அரேஞ்ச் பண்ண போறீங்க. ஒரு ஆன்டிக்ல வந்து தலையில இருந்து, அதாவது காதுல இருந்து கால் கொலுசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன்ல வந்து கோல்டுல நிறைய பேர்னால எடுக்க முடியாது, அதாவது ஃபுல்லா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்ல. இதுல வந்து நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே வந்து கம்மியான ரேட்ல இருக்கிறதுனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காதுல இருந்து கம்மலா இருக்கட்டும், மூக்குத்தி, நெக்லஸ், ஆரம், ஒட்டியானோ, ஜிமிக்கி, கொலுசு எல்லாத்தையுமே டோட்டலா A to Z வரைக்கும் நம்ம இந்த காம்போல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வெட்டிங் காம்போ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து வங்கி அண்ட் தென் வந்து நெத்தி சுட்டி இருக்கு, இந்த கையில மாற்ற வங்கி, அதுக்கப்புறமா இது வந்து நெக் பீஸ், இது வந்து நெக்லஸ், அண்ட் தென் இது வந்து லாங் ஆர்ம். இந்த வெட்டிங் செட்ல லாங் ஆரம் இருக்கும். அண்ட் தென் வந்து ஒட்டியானம் உங்களுக்கு எப்படின்னா பேக்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, அதாவது இந்த மாதிரி சில நெக் பீசஸ் மட்டும் தான் அவங்க வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வெட்டிங் செட் வேணும் அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது பார்க்க போறீங்க, யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமா பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்க வந்து அது கேட்டீங்கன்னா அவங்க பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ வெட்டிங் செட் இருக்கு அப்படின்னு காட்டினால அதை பார்த்தோன்னே வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் வந்து இயரிங் எல்லாம் கழட்டிட்டு இருக்கேன். கழட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு. அதாவது ஃபுல் வெட்டிங் செட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மூஞ்சிய பார்க்காதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா அந்த வெட்டிங் செட் நிறைய இருக்குன்னு காமிச்சல, எனக்கு அந்த வெட்டிங் செட்டை பார்த்தோன்னா ஒரு தடவை அது போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. வெட்டிங் செட்னா இப்படிதான் டிஃபால்ட்டா இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. நீங்களும் வந்து பேர் பண்றதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாங்களே டிஃப்ரெண்டா பேர் பண்ணதுதான் இந்த செட் எல்லாமே. அதாவது இந்த லாங் முத்து வச்ச ஆரம் மாதிரி, அதுக்கப்புறமா இந்த ஷார்ட் சோக்கர், அதுக்கான இயரிங், நெத்தி சுட்டி, இது அதுக்கப்புறமா ஒட்டியானமும் அங்க இருக்கு. ஓகேவா, அதுவும் தான் நான் வந்து இப்போ போட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்படி இருக்கிறேன்னா எப்படி மாற போறேன் அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட்டுக்கான இயரிங். ஓகேவா, இது பின்னாடி வந்து திருக்கு மாடல் இருக்காது, இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்க்ரூ பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இயரிங் போட்டுட்டேன். ஓகேவா? நான் வந்து என் ஃப்ரண்ட்டில் கண்ணாடிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து உங்கள்கிட்ட தான் நான் காட்டுறேன், போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக் சோக்கரும் லாங் ஆரமும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? இது வந்து நெக் சோக்கர். நான்க்கா ஓகே. ஸோ சோக்கர் நெக்லஸ் போட்டாச்சு. இது வந்து இந்த ரூபி அண்ட் எனாமல் ஸ்டோன்ஸோட கீழே வந்து முத்து வச்ச மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் ஆரம், முத்து வச்ச மாதிரியான இந்த லாங் ஆரம். அதாவது கீழே பெண்டன்ட்ல வந்து 3 லேயர் இருக்குது. அதான் சின்ன பெண்டன்ட், 2 சின்ன பெண்டன்ட், 1 பெரிய பெண்டன்ட். இந்த மாதிரி அதாவது வெட்டிங் ஜுவல்லரியை வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பேர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கோல்டுலாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்கிள். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது. இந்த பீகாக் டிசைன்ஸ் மாதிரி வச்சு ரூபி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து இதில் ஸ்க்ரூ டைப் இருக்கும். ஓகேவா? நான் இதை வந்து எனக்கு இப்படியே கரெக்டாக இருக்கா அப்படின்றனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று. ஓகே, எப்படி இருக்கு? அதாக்கா ஜொலிக்குதே, ஜொலிக்குது. நெக்ஸ்ட் வந்து நெத்தி சுட்டி. என்னங்கக்கா? இது வந்து நான் பார்க்க முடியாது, ஏன்னா மிரர் இல்லை. அதனால வந்து அந்த அக்காவை வச்சு விட சொன்னேன். ஷிஷு அச்சோ, மேலே தூக்கிட்டு நீங்க கீழே இறக்குனீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப இதுவா கலூசா இருக்கா, வர மாட்டேங்குது. சூப்பர். எப்படி இருக்கு? எப்பா எனக்கு மிரர் காட்டுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒட்டியானமும் வந்து நான் வியர் பண்ணிட்டேன். இந்த அதாவது வெட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டிருந்தா அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து எல்லாம் கம்மியாக தானே போட்டிருந்தோம், அதனால ஃபுல்லா கிராண்டா போட்டோன்னே ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு வெட்டிங் ஃபீல்ல நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ நெத்தி சுட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் நெத்தி சுட்டி நான் வச்சது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நெத்தி சுட்டி வந்து இதே பேட்டர்ன் ஃபுல்லாமே வந்து அந்த முத்து ஸ்டைலோடயே வச்சிருக்கேன். ஸோ டோட்டல் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அதாவது ஒட்டியானமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்டிக் டிசைன் இருக்கும். இந்த சரஸ்வதி வச்சு கீழே சின்ன சின்ன பீட்ஸ் தொங்குற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெத்தி சுட்டி வந்து சைட் உச்சி எடுத்துருக்கனால எனக்கு கரெக்டா செட் ஆகல. ஓகேவா? நம்ம கரெக்டா இந்த மேக்கப் எல்லாம் பண்ணும்போது தலைகளையும் சரி பண்ணா சூப்பரா இருக்கும். பட் வந்து நெத்தி சுட்டி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கல்யாணம் பண்ணா நான் இன்னைக்கு பாக்குறேன். செம்ம அழகா இருக்கு. நான் மிரர்ல பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதாவது என்னோட சாரிக்கும் இந்த ஜுவல்லரியோட டிசைனுக்கும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அவங்களோட வெட்டிங் ஜுவல்லரியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அவங்க சொல்றதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ஆன்டிக் டிசைனா இருக்கட்டும், இல்லாட்டி குந்தன் டிசைனா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபுல்லா வந்து கோல்டன் பிளேட்டட் போட்டு ஸ்டோன் போட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த சில்வர் ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோல உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் எதடா பாக்குறது எதடா விடுறது அப்படின்னு தெரியாது. அதனால வந்து ஓப்பனிங் உங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி இதையும் தாண்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இங்க எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 28 வந்து 25 வரைக்கும் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி பிடிச்சிருக்கு, நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் வந்து விரும்பி எந்த மாதிரி என்ன மாதிரி வேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன ஃபியூச்சர்ல வந்து நிறைய புது கலெக்ஷன்ஸ் வரும்போது அதை மட்டும் தனியா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ நம்ம தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ்க்கு வந்து கரெக்டா அட்ரஸ் எங்க இருக்கு? நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், பாளைய ரோட் பழைய பஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் பிரான்ச் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கோயில்பட்டி, ராஜபாளையம் 3 ஊர்லயுமே இருக்கு. 3 ஊர்ல இருந்தாலும் நம்ம தூத்துக்குடியில மட்டும்தான் இந்த சில்வர் ஆன்டிக் கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து கோயில்பட்டி அண்ட் ராஜபாளையம் 2 ஊர்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கடையில போய் கண்டிப்பா அவங்கள்ட்ட சஜஷன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி எங்க ஊருக்கும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படி நீங்க சஜஷன் சொன்னீங்கன்னா அதையும் எனக்கு வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ஃபியூச்சர்ல இதை மாதிரி நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ லேடிஸ்,
எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி பேட்டர்ன் எல்லாரும் போடலாம் அப்படின்னுக்காக இந்த ஒரு ஐடியா பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட அன்னை ஜுவல்லர்ஸ்ல மேலே செகண்ட் ஃப்ளோர்ல வந்து இதுக்குன்னு தனி செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ நான் காமிச்சது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான். இன்னும் நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அக்டோபர் 18th இருந்து 25th வரைக்கும் எக்ஸிபிஷன் நடக்கும். நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அன்னை ஜுவல்லர்ஸோட சிறப்பு என்னன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, தங்க நகை தயாரிப்புல டாப்ல இருக்கிற மேனுஃபேக்சரர் அவங்க ப்ராடக்டை பூரா உடனுக்குடன் கொண்டாடுறோம். இது வந்து எல்லா டீலர்ஸும் சாத்தியம் இல்லை. அந்த உடனுக்குடன் கொண்டாடுற அந்த டிசைன் இப்போ எங்கே உருவாகுதோ இந்தியாவில் அதை உடனுக்குடன் கொண்டு வரதுல நாங்கள் முதல் இடத்துல இருக்கோம். அதனால மக்கள் ஆதரவு எங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க. வணிகத்தில் நேர்மை, வடிவமைப்பில் நேர்த்தி, வரவேற்பில் நேசம் என்ற தார மந்திரத்தை செயல்படுறதுனால வணிகத்தில் நேர்மைனா என்னன்னா மக்கள் வந்து தரத்துல ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக நமது இந்திய அரசாங்கத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஹால்மார்க். அந்த ஹால்மார்க் நகைகளை தென் தமிழகத்துல முதல்ல அறிமுகம் செய்து எங்க அன்னை ஜுவல்லர்ஸ். இந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிக வரவேற்போடையும் மக்கள் ஆதரவு கொடுக்குற அமைப்பாகவும் நாங்கள் அன்னை ஜுவல்லர்ஸ் செயல்படுகிறது. தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, கோவில்பட்டி, ராஜபாளைய ஆகியோரில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எங்களுக்கு ஆதரவு அளித்த ஒரு வாடிக்கையாளர்களுக்கு எங்களது அன்னை ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் சாருக்கும் சரி, பிரபு சாருக்கும் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் தென் மேடம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்களை பிடிச்சி நாங்கள் வீடியோவில் நிற்க வச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க சார். அவங்க கூட சேர்ந்து நாங்களும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி அதாவது இந்த சில்வர் ஆன்டி கலெக்ஷன்ல நீங்க நெட்ல இருந்து ஏதாவது டிசைன்ஸ் கொண்டு வந்து இதை செய்யணும் அப்படின்னாலும் அவங்க வந்து இதுல செஞ்சு கொடுப்பாங்க. இல்ல வந்து இது 4வது பிளஸ் பாயிண்ட். அப்போ மறந்துட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஜுவல்லரி லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப ஒரு கிரேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரேஸை பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா என்ன ஜுவல்லரி பார்த்தீங்க, எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.